தம்பி இப்படி ஆகி போச்சு. என்னங்க என்னாச்சு? மோசம் போயிட்டோம்டா தம்பி. என்னாச்சு? என்ன என்ன ஆச்சு? ஐயோ எதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. நீதான சொன்ன. நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஒரு உயிரை காப்பாத்து போனதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? 3 உயிரை நான் இழந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. என் நெஞ்சுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்த கோபத்தோட பாண்டியனை கொல்றதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன். வாங்க மாமா. அப்பா பார்க்க வந்தீங்களா? இருங்க, அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, வாங்க. வா தம்பி. பாப்பா, பாண்டியனை பார்க்க வந்தியா? அவன் மரக்கடையில இருப்பான், அங்க போய் பாரு. யாருமா அது? ஏன் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? சாப்பிட ஏதாச்சும் கொடுமா. ஏதாவது சாப்பிடுறியாப்பா? மெதுவா பார்த்து போப்பா. எனக்கு இருந்த மாதிரி அவனுக்கும் ஒரு குடும்பம். பாண்டியனை நான் கொன்னுட்டா அப்பா அம்மா தங்கச்சியை இழந்துட்டு நான் தவிக்கிற மாதிரி அவனை இழந்துட்டு இவங்கெல்லாம் வேதனைப்படுவாங்களேன்னு யோசிச்சேன். அப்ப முடிவு பண்ணேன், இழந்தது நானா இருக்கட்டும், அதுவே கடைசியா இருக்கட்டும்னு முடிவு பண்ணேன். வாடா, ஒன்னத்தான் தேடிக்கிட்டு இருக்க. எல்லாரையும் எரிச்சியா இல்ல புதைச்சியா? பாண்டியா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னையும் உன் கூட்டத்தையும் கொன்னு புதைச்சிருவேன். ஆனா அதுக்கப்புறம் உன் பையன் என்னை வெட்டுறதுக்கு அருவாளோட வருவான். என் பையன் அவனை சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்து துரத்துவான். இது தொடரும். தொடக்கத்திலேயே யாராவது நிறுத்தணும்ல. நான் நிறுத்திக்கிறேன் பாண்டியா, விட்டுரு. இதெல்லாம் வேண்டாம் பாண்டியா. பாண்டியா, புலி அடிச்சு கொள்றதில்ல, சிங்கத்தை அடிச்சு கொள்றதில்ல, மனுஷன் அடிச்சு கொள்றது அசிங்கமா இல்ல. விட்டு வேண்டாம் பாண்டியா. கண்ணுக்கு கண்ணுன்னு போனா உலகமே குருடா போயிடும். கண்ணி சொல்லிருக்க.
வேண்டாம் பாண்டியா, இது எல்லாத்தையும் வேண்டாம் பாண்டியா, வேண்டாம். வன்முறைங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம். எதிர்த்து நிக்கிறவனையும் குத்தும், எடுத்தவனையும் குத்தும்னு அண்ணா சொல்லியிருக்கிறேன். வேண்டாம் பாண்டியா, இது எல்லாத்தையும் போட்டுரு பாண்டியா, வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் பாண்டியா, சொல்றோம். இதெல்லாம் வேண்டாம் விட்டுருன்னு எவ்வளவோ கெஞ்சின, கதர்ன, கேட்கலையே கேட்கலையே. இன்னும் அவன் சாகல. காந்தி சொல்லி, காமராஜ் சொல்லி, பெரியார் சொல்லி, அண்ணா சொல்லியே கேட்காத நீங்க நான் சொல்லி அட கேட்க போறீங்க. உன்னை கொல்றதில்லை என் நோக்கம். இங்க மரணம் நல்லவன் கெட்டவன் யார் மரணமும் பாதிக்குது. உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதை நீ உணரணும். தப்பு செஞ்சிட்டோன்னு நீ வருந்தி திருந்துற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னை எதிர்த்து நான் நிற்பேன்டா.
அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சவன் தான் இன்னும் ஓயல. எங்க அப்பா அம்மா தங்கச்சியை கொண்டவனையே நான் கொல்லல. சொல்லுங்க, நான் பொறுக்கியா? நான் ரவுடியா? நீ சொல்ற நியாயம் எல்லாம் சரியாதான் இருக்கு. அவன் அடிக்கிறான், நீ என்ன அடிக்கிற? அப்ப உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? சுமாரு சுமாரு உட்கார் உட்கார் உட்கார். என்ன செய்யறது? இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியிருக்கு. இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வன்முறையா? ஓபன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் வயலன்ஸ், இட்ஸ் a cure. அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? மான சுட்டா ஜெயில போடுறாங்க, மனுஷனை சுட்டா பெயில விடுறாங்க. எங்க போகுது? எங்க போகுது என் நாடு? எங்க போகுது? வெவ்வேறு நாட்டில இருந்து பறந்து வர பறவைகள் பயந்து ஓடிட கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமம் இருக்கு என் தேசத்துல. அப்ப எப்படி தெருவுக்கு தெரு குண்டு வெடிக்குது? எவன் வைக்கிறான்? நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டே, நான் கேட்பேன் நான் கேட்பேன் நான் கேட்பேன். எல்லாத்தையும் பொறுத்து போறதுக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல. மனுஷன், சாதாரண மனுஷன் அடிச்சா வலிக்குதே, நான் கேட்பேன் நான் கேட்பேன். இறக்கிறதுக்கு என்கிட்ட ஊரை தவிர வேற எதுவும் இல்ல. அடையறதுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. வன்முறைங்கிற வார்த்தை ஒழியிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஓய மாட்டேன். இந்த கோபமும் கண்ணீர் எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். வாய்ப்புக்கு நன்றி. வரேன் வரேன். சார் ஒரு நிமிஷம் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சரி போ போ, பரவாயில்ல சார் நானும் உங்களோட வந்துடுறேன் சார். ஏய், உங்க அப்பா அம்மா இந்த கல்லூரிக்கு உங்களை படிக்க அமைச்சிருக்காங்க. ஒழுங்கா அந்த வேலையை பாருங்க, போங்க. சார் இல்ல சார், நானும் உங்களோட. ஏய், நீயும் நானும் அடிச்சா குற்றம். அதே போலீஸ் அடிச்சா சட்டம் படிச்சு போலீஸ் ஆயிக்க. நீ சொல்லி நான் சொல்லி யாரை கேட்க போறோம்? நாளைக்கு நாடே கேட்கும், படிச்சு கலெக்டர் ஆயிக்க. அதிகாரத்தை கையில எடு. அப்புறம் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்ய முடியுமா? செய். முடியலையா? உன் வாழ்க்கையை உருப்படியா வாழ்ந்து யாருக்கும் கெடுதல் செய்யாம அதே போதும். இப்ப போ. நான் ஒன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க. உங்க மனசுக்குள்ள இவ்வளவு காயமும் வேதனையும் இருந்திருக்கு. நான் அது தெரியாம சீண்டி விளையாடிட்டேன். அதை நினைச்சா எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. மன்னிச்சிடுங்கிற வார்த்தை போதுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே உங்க தோல்ல சாஞ்சு கதறி கதறி அழணும் போல இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை நேசிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க நேசிக்கிறதுக்கு நிறைய உயிர்கள் இருக்கு. உங்களை மட்டுமே நேசிச்சுக்கிட்டு ஒரு உயிர் இருக்குன்னா அது நான் தான். இதை என்னைக்காவது ஒரு நாள் உணர்வீங்க. அப்ப நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேன். அது வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். தம்பி, உலகத்துல உசுரை கொள்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனசு கொள்றதும் கொலைதான். வார்த்தைக்கு வார்த்தை வன்முறைக்கு எதிராக போராடுறேன்னு சொல்ற. ஆனா நீயும் ஒரு வன்முறை இழந்தான். ஐயா பின்னப்பா, பூவை நேசிக்க தெரியுது, புறாவை நேசிக்க தெரியுது. ஆனா உன்னையே நேசிக்கிற ஒரு பொண்ணை உனக்கு நேசிக்க தெரியலையே. ஐயா, எல்லாம் தெரிஞ்சுமா? எல்லாம் தெரிஞ்சதுனாலதான்ப்பா சொல்றேன். உலகத்திலேயே முதல் முறையா புரட்சி விதை விதைச்சது கார்ல் மார்க்ஸ். அவரே ஜென்னியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் மூலதனங்கிற புத்தகத்தையும் எழுதினாரு. சேகுவாரா கல்யாணம் பண்ணிக்கலையா? ஏன்? தேச விடுதலைக்காக போராடுற பெரிய போராளிகள்லாம் மதிக்கிற போராளி கூட கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட தான் போராடிட்டு இருக்காரு. தம்பி,
நீ ஏன் கல்யாணத்தை கைக்கு போற விலங்க நினைக்கிற? வெயிலுக்கு ஒதுங்குற நிழலா நினைச்சுக்க, மலைக்கு பிடிக்கிற குடையா நினைச்சுக்க. இந்த பார், மனைவிங்கிறவ நாம ஆசைப்படும் போது கட்டி பிடிக்கிறவ மட்டும் இல்லப்பா, நாம அசந்து போறோம் பாத்தியா, அப்ப தட்டி கொடுக்கிற தோழமையும் அவதாப்பா. தம்பி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, நீ நல்லா இருக்கணும்னு நாங்களா நினைக்க கூடாதா? சொல்லுப்பா, போப்பா, அவளை தேடி போப்பா. உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய். ஏறு போல் நட, ஏறு போல் நட.